அஸ்மத்குருபியோ நம. பொய்கை ஆழ்வார் அருளி செய்த முதல் திருவந்தாதியில் இன்றைய தினம் 33வது பாசுரத்திலிருந்து அனுபவிக்கலாம். 32, 31, 32 நேற்றைய தினத்தில் நம்ம ரொம்ப அழகாக சுவாமி தெரிவித்தது. ஞானம் குறையாத உட்கண்ணாகிய நெஞ்சால் அஞ்ஞானம் இருட்டு நீங்குமாறு பெருமானுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை கண்டு பெருமாளை நினைத்தே இருக்க வேண்டும். அடக்கவே முடியாத புலன்களை அடக்காவிட்டாலும் பெருமாளுடைய அருளாலே நாம் அவனை நினைத்தால் அவனுடைய கிருபையால் 1000 வாய் நாகத்தனையில் வீற்றிருக்கும் அவன் இருக்கும் வைகுந்த நகர் பரமபதத்தை அடைவர் என்று அனுபவித்தோம். இன்றைய தினம் 33வதில் நகரம் அருள் புரிந்து நான்முகர்க்கு பூமேல் பகரமறை பயந்த பண்பன் பெயரினையே புந்தியால் சிந்தியாது ஓதி உருவென்னும் அந்தியால் ஆம்பயன் அங்கேன். பகவானை உள்ளத்தில் கொள்ளாமல் சும்மா ரிச்சுவலிஸ்டிக்காக நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணுறதில் பயனில்லை. தனது உந்தி தாமரை அதில் பிரமனுக்கு உறைவிடமாக தந்தருளி பிறகு அவனுக்கு வேதங்களை உபதேசித்து பிறருக்கு ஓதுவிக்குமாறு செய்து அப்படிப்பட்ட சௌலபியம் நீர்மையை உடையவன் பகவான். அந்த சர்வேஸ்வரன் எம்பிரான் அவனுடைய திருநாமங்களை மனத்தால் நினைக்காமல் சும்மா மந்திரத்தை ஒரு ரிச்சுவலாக ஒரு ஃபார்மலாக உருவோதி என்னும் கர்மாக்களால் பயனில்லை. அந்தியால் ஆம்பயன் அங்கேன். அந்தினா சந்தியாவந்தனம், அந்தியால் ஆம்பயன் அங்கேன். ஸோ சந்தியாவந்தனம் பண்ணணும், நித்திய கர்மானுஷ்டானம் நிச்சயமாக பண்ணணும். அதில் மனத்தால் அவனுடைய திருநாமங்களை உள்வாங்கி அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ ஆச்சமனம் எத்தனை தடவை ஆச்சமனம் பண்ணோம். ஒவ்வொரு தடவையும் அவனுடைய திருநாமத்தையும் அவனுடைய வாத்சல்யத்தையும் அவனுடைய சர்வேஸ்வரத்தையும் சுவாமித்வத்தையும் அச்சுதன் அவன் நம்மை நழுவ விடாதவன் என்றும் அப்படி அவனுடைய திருநாமங்களை சொல்லும் போதெல்லாம் அவனை நினைக்கணும். மனத்தால் நினைக்காமல் கடனேன்னு சந்தியாவந்தனம் செய்வத கர்மாக்களால் பயனில்லை என்கிறார் சுவாமி. என்னொருவர் மெய்யென்பர் 7 உலகுண்டு ஆலிலையில் முன்னொருவனாய முகில்வண்ணா நின்னுருகி பேய்த்தாய் முலை தந்தாள் பேர்ந்திழலாள் பேரமர்க்கண் ஆய்த்தாய் முலை தந்தவாறு. நின்னுருகி நின்னுருகினா உன்னிடம் பரிவுடன் பொங்கும் பரிவு யசோதை தாய்க்கு. பெருமானிடத்தில் மேக்சிமம் பிரேமை கொண்டவள் யசோதை பிராட்டி. ஒருத்தி தான். என்னொருவர் மெய்யன்பர் 7 உலகு உண்டு ஆலிலையில் முன்னொருவனாய முகில்வண்ணா நின் உருகி பேய்த்தாய் முலை தந்தாள் பேர்ந்திழலாள் பேரமர்க்கண் ஆய்த்தாய் முலை தந்தவாறு. உலகங்கள் 7 உண்டு, எல்லா ஜீவராசிகளையும் வயிற்றினுள் இருத்தி முன்பு தனியாக வெள்ளத்திலே ஆலிலையின் மேல் துயில் கொண்ட முகில்வண்ணனே, ஆலிலையில் முன்னொருவனாய முகில்வண்ணா என்னொருவர் மெய்யன்பர் 7 உலகு உண்டு. அதை அந்த என்னொருவர் மெய்யன்பர் அது எப்படி, அது ஒருவர் மெய் என்பது எவ்வாறு? இப்படியே ஒரு அத்தனை சின்ன குழந்தை ஆளிலை மேல் 7 உலகத்தையும் உண்டு இருக்கார். அவளால் நம்பவே முடியல. அப்படிப்பட்ட முகில்வண்ணனே, சர்வேஸ்வரனே, உன்னிடம் பேரன்பு காட்டி தாயாகி வந்த பேய் அசையாமல் மடிந்து கிடந்தாள். பேரன்பு காட்டினா பேரன்பு போல டிராமா காட்டி தாயாகி வந்த பேய் பூத்தனா, நீ அவள் உயிர் உண்டாய், அவள் மடிந்து கீழே விழுந்தாள். பெரிய ராட்சசி. அது மேலே நீ குழந்தையாக விளையாடின்னு இருக்க அவனுடைய உடல் மேல்.
பெரிதான போர்க்களம் போல் இருந்து அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்தில் யசோதை வந்து பயப்படாமல் உனக்கு முளை கொடுத்த விதத்தை முனிவர்கள் மெய் என்பர். அது உண்மை. எப்படிப்பட்ட விஷயம் அது? யசோதையனுடைய பரிவாலே வந்தது அது. பேர்ந்திலல் அப்படின்னா அசையாமல் இறந்து கிடந்தவள். பேர்ந்திலல் பேரமர்க்கன் ஆய்த்தாய் முளை தந்தவாறு. பேரமர்க்கன் அவளை கொன்ற பெரிதான போரில் ஆய்த்தாய் அந்த ஆயர்பாடி தாய் யசோதை அவள் வந்து முளை தந்தவாறு அவள் வந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தா. அடியேன் தன்யோஸ்மி. ஆழ்வார் திருவடிகளே சரணம்.